இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட்டோட இன்ஜுரி அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இவருக்கு பதிலாக ஆர்சிபி வந்து ஒரு புது பவுலரை சைன்இன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனாலும் ஒரு பேட்டரியும் சைன்இன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ யார் அவங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா ஜாஸ் ஹேசல்வுட் வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் வந்துட்டு இன்ஜுரி ஆகி போயிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 or 3 months ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இன்ஜுரி. இப்போ வந்து இன்ஜுரி வந்து பெரிய இன்ஜுரி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஐபிஎல் மிஸ் அவுட் பண்ண சான்சஸ் இருக்குது அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இவருக்கு பதிலாக வந்து ஆர்சிபி யாருக்காக வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன்இன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒர்டினல் பேட்மேன் அப்படிங்கிற பவுலர் இருக்கார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா SA20ல ஒரு செம்மையான பவுலர். இப்போ வந்துட்டு ரீசெண்டாக தான் டெபியூ பண்ணியிருந்தார் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. ஒரு தரமான பவுலர்னு சொல்லலாம். SA20ல ஒரு போன சீசன் செம்மையாக போட்டிருந்தார். இந்த சீசனும் நல்லா தான் போட்டுட்டு இருந்தார். ஸோ ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர். இவரை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா லென்த்து பேஸு கரெக்டாக வச்சுருக்க பவுலரு. ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு சின்ன கிரவுண்டுக்கு ஒரு நல்ல சூட்டபிள் பவுலர்னு சொல்லலாம். ஸோ இவர் இல்லைன்னா இந்த இடத்துல வந்துட்டு வேறு யார் இருப்பாங்க அப்படின்னா டெவால் பிரீவிஸ் இருக்கார். ஸோ இவரை வந்து சைன்இன் பண்ணலாம். ரீசன் என்னென்னா எல்லாருக்கும் தெரியும் ஏவி டிவிலியர்ஸ் மாதிரி ஒரு பேட்டிங் ஸ்டைலில் வச்சுருக்காரு. அவர் மாதிரி தான் ஐடியலாக வச்சுருக்கறனால அவர் வந்து பொழந்து எடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீசன் பேட்டிங் எல்லாம் SA20ல வந்து நொறுக்கி எடுத்தார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதே வந்துட்டு ஆர்சிபி இப்போ எடுத்து வச்சுருந்தாங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் இருக்க பேட்டர் நல்லா எடுத்து போட்டிருந்தாங்கன்னா வச்சு பொழந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து மிடில் ஆர்டரில் அந்த அளவுக்கு யாரும் ஃபயர் ஆடலைன்னா இவர் வந்து இந்த மிடில் ரோலை வந்து நல்லா கேப்பபிளாக அடிச்சாடுறாரு. அப்படியே மிடில்லேருந்து ஃபினிஷிங் ரோல் வரைக்கும் நல்லா டேக்கன் பண்ணி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவேன். SA20ல நல்லா தான் ஆடிட்டுருக்காரு கைஸ். ஸோ அதனாலே வந்துட்டு இவர் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இவர் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து எடுக்கலாம். ஏன்னா ஏவிடிஎஸ் மாதிரி ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ அப்படியே எடுத்து வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ஃப்யூச்சர்லேயும் இவர் வந்து நம்ம இது ஆர்சிபி டீம்லேயே இருந்து அப்படியே போயிட்டு இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா நவீன் உல்லக்கார் ஆப்ஷனாக இருக்கார். ரீசன் என்னன்னா ஒரு நல்ல யாக்கர் போடுவார், ஸ்லோயர் ரன்ஸ் வச்சுருக்காரு, நிறைய வேரியேஷன்ஸில் போடுவார். ஸோ இந்த பிச்சுக்கு நல்ல சூட்டபுளான பவுலர்னு சொல்லலாம். ப்ளஸ் பேட்டிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆட போய் விடுவார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இது வரைக்கும் முன்னாடிலாம் சண்டை போட்ட பிளேயர்ஸ்லாம் எல்லாம் டீமில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இவருக்கும் ஆர்சிபிக்கும் நல்ல ஒரு பகை இருக்குது. ஸோ இவரை எடுக்க சான்ஸ்கள் இருக்கும். ஸோ சான்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுனா செம்மையாக இருக்கும் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இவரை வந்து ஏன்னா ஸ்பின்சாலிட்டி அது மாதிரி தான் எடுத்திருக்காரு. ஆனால் அவர்கள்ட்ட கேப்பபிலிட்டி இருக்குது, பேட்டிங் கேப்பபிலிட்டி இருக்குது. அது மாதிரி இவர்கிட்ட பவுலிங் கேப்பபிலிட்டி இருக்குது. பேட்டிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி கொடுப்பாரு. ஸோ ஆர்சிபி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பேஸ் பவுலர் போனால் இவர் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு பேஸ்லையும் போடுவார். அது இல்லாமல் வந்துட்டு ஸ்லோயர் ஆர்ம்ஸ் எல்லா வேரியேஷன்ஸ்லேயும் இருக்குது. ஸோ ஒரு தரமான ஆப்ஷனாக இவர் ஒருத்தர் இருப்பார். ஸோ பார்ப்போம் யாரை ட்ரை பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சோடியல் தான். பாய்.